டைட்டானிக் பிரம்மாண்டம் என்ற வார்த்தைக்கு உயிர் கொடுத்து உலகின் பல அதிசயங்கள் தனித்து முதன்மையாக இருப்பவைகளில் இதுவும் உண்டு. இதன் பெயரை கேட்டதும் இதன் உருவம் மட்டும் இல்லாமல் இதற்கு ஏற்பட்ட மாபெரும் அழிவும் அந்த அழிவால் பல நூறு மனித உயிர்களும் போனதும் தான் நம் நினைவிற்கு வரும். அதுதான் டைட்டானிக். RMS டைட்டானிக் என்ற பெயர் கொண்டு இந்த கப்பலானது ஏராளமான பயணிகளை ஏற்றிக்கொண்டு முதல் பயணத்திலே பனிப்பாறையில் மோதி பெரும் விபத்தை சந்தித்தது. அட்லாண்டிக் பெருங்கடலில் 1912 இரண்டாக உடைந்து போனது. மொத்தம் 2223 பேர் பயணம் செய்த இந்த கப்பலில் 1503 பேர் விபத்தில் பலியாகி போனது வரலாற்றில் மறக்க முடியாத நிகழ்வாக மாறியது. இந்த கப்பலை பற்றி அனைவருமே நன்கு அறிந்திருந்தாலும் இதனை பற்றி பலரும் அறியாத சில மர்மங்களையும் சர்ச்சைகளையும் பற்றி இந்த பதிவில் காண்போம். வாங்க வீடியோக்குள் போகலாம். வெல்கம் டு 1912 வருடம் ஏப்ரல் 14 இரவு 11:40 மணிக்கு பனிப்பாறையில் மோதி வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் அடியில் மூழ்கி போனது இந்த டைட்டானிக். கிட்டத்தட்ட 73 வருடங்கள் கழித்து 1985 தான் இந்த கப்பல் கடலுக்கு அடியில் இருப்பது கண்டறியப்பட்டது. கனடாவின் கடற்கரையில் இருந்து சுமார் 170 மைல் தொலைவில் கடலின் மேற்பரப்பில் இருந்து சுமார் 12,500 அடி ஆழத்தில் நீர்மூழ்கிகள் வைத்து தேடும் பொழுதுதான் இந்த டைட்டானிக் கப்பலை கண்டறிய முடிந்தது. ஆனால் நாம் ஏற்கனவே அறிந்திருந்த இரண்டு துண்டுகளாக உடைந்து போன இந்த கப்பலின் இந்த இரண்டு பாகங்கள் இடையான தூரம் மட்டுமே கடலின் ஆழத்தில் சுமார் 2000 அடி இடைவெளியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டைட்டானிக் கப்பல் தான் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பயணிகள் கப்பலாகும். ஒரே நேரத்தில் 3500 பேர் வரையிலும் பயணம் செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டது. இதில் 1912ஆம் ஆண்டு தான் அதன் முதல் மற்றும் கடைசி பயணத்தை தொடங்கியது. 2223 பேர் பயணம் செய்தவர்களில் படகு விபத்தில் சிக்கி மட்டுமே 1503 பேர் இறந்து போனார்கள். இந்த கப்பலை மூழ்கடித்த பனிப்பாறையானது நீரின் மேற்பரப்பில் இருந்து மேலே 100 அடி உயரத்தில் இருந்திருக்கிறது. மேலும் அந்த முழு பனிப்பாறையின் அளவானது கடலுக்கு அடியில் இருந்து 200 முதல் 300 அடி வரையிலும் இருந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. பொதுவாக உலகிலே அதிக பனிப்பாறைகள் இருக்கும் இடம் வடக்கு அட்லாண்டிக் கடல் பகுதிதான். இந்த பகுதியில் தான் டைட்டானிக் கப்பலும் பயணம் செய்திருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கும் 85% பனிப்பாறை அருகில் இருக்கும் கிரீன்லாந்து மேற்கடற்கரையில் இருந்து தான் உடைந்து போய் இப்பகுதிக்கு வந்து சேர்கின்றன. இப்படி வந்த ஒரு பனிப்பாறை தான் இந்த டைட்டானிக் கப்பலை மூழ்கடித்துள்ளது. இந்த டைட்டானிக் கப்பலுக்கு அழகிய தோற்றத்தை கொடுப்பது இந்த புகைப்போக்கிகள் தான். எரிபொருளை எரித்து அதிலிருந்து வெளிவரும் புகையானது இதன் வழியாக தான் வெளியேறும். ஆனால் உண்மையில் அந்த 4 மட்டுமே புகையை வெளியேற்ற பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றொன்று வெறும் அழகிற்காக பொருத்தப்பட்டது. சமீபத்தில் வெளியான ஒரு தகவலின்படி 1912 மூழ்கிய டைட்டானிக் கப்பலை ஹலோமோனா டைட்டானிகா என்ற ஒரு புதிய வகை பாக்டீரியா ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக உண்டு வருகிறது. இந்த பாக்டீரியா மிகவும் வித்தியாசமாக இருந்ததால் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பாக்டீரியாவுக்கு டைட்டானிக்கின் பெயரை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். மேலும் அவர்களின் கணிப்புப்படி 2104ஆம் வருடத்தின் இறுதிக்குள் அந்த பாக்டீரியாக்கள் தண்ணீருக்குள் இருக்கும் டைட்டானிக்